ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। பஞ்சதசி இரண்டாவது பஞ்சபூத விவேகம். இதில் வித்யாரண்ய முனி சாந்தோக்கிய உபநிஷத்தில் சொல்லப்பட்ட ஒரு மந்திரம் 621. சதேவ சோமிய இதகும் அக்ரே ஆசீத் ஏகம் ஏவ அத்விதீயம். சத் மீன்ஸ் பிரம்ம. சதேவ இதம் அக்ரே சோமிய அக்ரே ஆசீத், பிஃபோர் சிருஷ்டி சத்து மட்டும்தான் இருந்தது. இந்த ஒரு மந்திரத்தை விளக்குவது தான் இந்த பகுதியே பஞ்சபூத விவேகம். இதில் அந்த பகுதியிலேயே சூன்யவாதி அவர்கள் அந்த சத்துங்கிறக்கு சூன்யம் அப்படிங்கிற இன்டர்பிரட்டேஷன். சூன்யந்தான் அக்ரே ஆசீத்து ஏக்கம் ஏவ அத்விதீயம் அப்படிங்கிற விளக்கத்தை சாந்தோக்கிய உபநிஷத்தில் பூர்வபக்ஷியாக இருந்து வாதத்தை நம்ம பார்த்தோம். அதே வாதத்தை வித்யாரண்ய முனியும் எடுத்துக்கொள்கிறார். அவர்களை நெகேட் பண்ணுறாங்க. சூன்யவாதி, சூன்யம்னா எதுவும் இல்லாதது, எதுவுமே இல்லாமல் இருந்து ஒன்று வந்தது. அவங்க அசத்வாதின்னு சொல்லுவோம், சூன்யவாதின்னு சொல்லுவோம். புத்த மதம் இப்போ இருக்கிறதுல அவங்க தான். இப்போ அதை யார் நெகேட் பண்ணுறா? வித்யாரண்ய முனி நெகேட் பண்ணுறார் சூன்யவாதிகளை, அசத்வாதிகளை. அப்போது அவர் யாரை எங்கிருந்து பிரமாண கொட்டேஷன் எங்கிருந்து எடுக்கிறாரு? பிரமாணம் கௌடபாதாச்சாரியார். அவர் யார்? சங்கரருடைய குருவோடைய குரு, கோவிந்தபாதாச்சாரியருடைய குரு தான் கௌடபாதாச்சாரியார். அவர் மாண்டூக்கிய உபனிஷத்துக்கு காரிக்கை எழுதியிருக்கார். ஸ்லோக வடிவில் அதுக்குண்ட காரிக்கை எழுதியிருக்கார். அந்த காரிக்கையில் கௌடபாதாச்சாரியார் இந்த சூன்யவாதிகளை நெகேட் பண்ணியிருக்கார். அதை வித்யாரண்ய முனி என நமக்கு முன்னால் வந்தவங்க ஒன்று பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கள அப்படியே ஏற்றுக்கிறது ஒரு மரியாதை. அதுதான் இங்கு வித்யாரண்ய முனியினுடைய செயல். நானே நெகேட் பண்ணுறேன் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஆல்ரெடி பண்ணிட்டாங்க, உங்களுக்கு அதை இன்னும் கொஞ்சம் இந்த ஏரியாவில் புரிகிற மாதிரி கொடுக்குறேங்கிறாரு. அப்படி ஏன்னா இந்த ஏரியாவை சாந்தோக்கிய உபனிஷத்தில் சதேவ இதகும் அக்ரே ஆசீத்துன்னு ஏக்கமேவா அதை விளக்க போனோம்னா கௌடபாதாச்சாரியர் அந்த இடத்த ஆல்ரெடி பண்ணிட்டாருங்க போது இவர் அதை எடுத்து மறுபடியும் நமக்கு கொடுக்குறார். அவ்வளோதான். அப்போ கௌடபாதாச்சாரியர் அங்கே எப்படி சூன்யவாதிகளை நெகேட் பண்ணுறாரு அந்த விளக்கத்தை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கௌடபாதாச்சாரியர் சொல்லியே அவர் ஸ்லோகம் எழுதியிருக்கார். இதை நான் சொல்லலை, கௌடபாதாச்சாரியர் மாண்டூக்கிய உபனிஷத்து காரிக்கையில் சொல்லியிருக்கார். இப்போ கம்மிங் டு அவங்களுடைய ஃபிலாசபி. யார்? அசத்வாதியினுடைய ஃபிலாசபி. அவங்க என்ன சொல்கிறாங்க? சத்தேவக்கு பதிலாக அசத்தேவ. இது உலகம் ஒன்றுமில்லாதிலிருந்து தான் தோன்றியது. அசத்து சூன்யவாதிகள். சூன்யத்திலிருந்து தான் இந்த உலகம் வந்தது. அது சூன்யம் என்ன? ஏக்கம். அவங்க ஒரு வாதம் வச்சுருப்பாங்க. ஏன்னா ஒரு புலிவாலை பிடிச்சிட்டோம்னா பொய்த்தாகணும், அதோட பொய்த்தாகணும் நீங்கள். அப்போது புலிவாலை பிடிச்சாச்சு. அப்போ ஏக்கம் எப்படி விளக்கம் கொடுக்கறது? சூன்யம் என்னது? ஏக்கம். ஏவ சஜாத்திய விஜாத்திய, அது என்னது? ஏக்கம் ஏவ அத்விதீயம்ங்கிறது எதுக்கு போடப்பட்ட வார்த்தைகள்? சஜாத்திய விஜாத்திய சொகத சஜாத்திய விஜாத்திய பேத ரகிதகத்தான் ஏக்கம் ஏவ அத்விதீயம். அதுக்கு அவர் விளக்கம். அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க? சூன்யவாதிகள். ஆமாம், சூன்யம் என்னது? ஏக்கம். ஏவ ஸ்வகத பேதம் கிடையாது, அதுக்கு சஜாத்திய பேதம் கிடையாது, விஜாத்தியம் பேதம் கிடையாது. எப்படி நான் சொல்கிறது கரெக்டு தானே? அப்படிங்கும்போது நமக்கு கொஞ்சம் நேரம் ஐயோ கரெக்ட் தானாட்டு இருக்குதே, இது எப்படி நாம் நெகேட் பண்ணுறதுன்னு
தோணும். அந்த அளவுக்கு அவங்க சிந்திக்கக்கூடியவர்கள். ஆனால் தவறான சிந்தனை, அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு அந்த இடத்துல கௌடபாதாச்சாரியர் ஏன் எடுக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் என்ன பாரு, ஏன் இவங்க இப்படி இருக்காங்க, கௌடபாதாச்சாரி விளக்கம் கொடுப்பார். ஏன் இந்த சூன்யவாதிகள் இப்படி இருக்கிறாங்க, ஏன் இருக்கிறத கரெக்டாக புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு அத்வைத ஃபிலாசபின்னு கேட்டாவே அவங்களுக்கு என்னவாமா, பயம். எதையுமே சரியாக புரிந்து கொள்ளாத போது நமக்கு என்ன வரும் வாழ்க்கையில்? நீங்கள் ஏன் வாழ்க்கையில் பயப்படுறோம்? வாழ்க்கையை சரியாக புரிந்து கொள்ள முடியாத போது வாழ்க்கையில் என்ன வருது? பயம். மரியாதை வேற, பயம் வேற, ரெண்டே கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. ஏன் வாழ்க்கையில் பயம் வருது? இங்கிலீஷில் படிப்பு இல்லைங்களா, ஃபோபியா, ஹீமோஃபோபியா, ஆஸ்ட்ரோஃபோபியா, ஒன்று ரெண்டு இல்லை, ஆட்டோஃபோபியா, தனியாக இருந்த பயம். ஸோ இந்த பயம்ங்கிறது ஏன் வந்தது? எப்போவுமே பயம் எப்போ வரும்? சரியான புரிதல் இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக வாழ்க்கையில் அது அப்படி ஆயிருமோ, இது இப்படி ஆயிருமோ, அது நாளைக்கு நல்லா வருமோ, நல்லா வராதோ அப்படிங்கிற பயம் ஏன் வருது? வாழ்க்கையை சரியாக புரிந்து கொள்ளாதவர்களுக்கு பயம் தவிர்க்க முடியாது. அதுவும் எந்த ஒரு விஷயம் அவங்க எதில் குழம்பி போயிருக்காங்க பாருங்க. எந்த ஒரு விஷயம் அபயம் கரோதி, ஃபர்ஸ்ட் அபயத்தை கொடுக்கக்கூடிய விஷயத்தில் அவங்க என்ன பண்றாங்க? பயப்படுகிறார்கள். ஏன்? தவறான புரிதல் அப்படிங்கிறத கௌடபாதாச்சாரியார் அங்க காரிக்கையில விளக்கி இருப்பார். ஏன் அவங்க பயப்படுறாங்க? நம்ம அத்வைதத்தை கண்டா ஏன் அவங்க பயப்படுறாங்க? பிரம்மங்கிறது ஆனந்த ஸ்வரூபம் தானே. ஏன் இவங்க இரண்டற்ற ஒன்றாக இருக்கிற விஷயத்தில் இவங்க ஏன் இப்படி பயப்படுறாங்க அப்படிங்கும்போது அங்கே சொல்லுவார் அவர் கௌடபாதாச்சாரியர், இரண்டற்ற ஒன்று தான் பயம். இரண்டற்ற ஒன்று விஷயம் இது எப்படி பயத்தை கொடுக்கும்? லாஜிக்காக நம்ம யோசனை பண்ணுவோம், ரெண்டுன்னு ஒன்று இருந்தால் தானே அங்கே பயம் வரும். இரண்டற்ற ஒன்று எப்படிங்க இருக்கிறது? ஒன்னே ஒன்று, அது எப்படிங்க பயம்? அதுக்கு அழகாக ஒரு உதாரணம் கொடுப்பாரு. வீட்டில் தனியாக இருக்கிறோம், இரண்டற்ற ஒன்றாக வீட்டில் தனியாக இருக்கிறோம். நிறைய பேர் பயப்படுறோமா இல்லையா? ஆக்சுவலாக வீட்டில் கூட நம்மளோட 4 பேர் இருக்கும்போது நமக்கு என்ன ஆகும்? டிஸ்டர்பன்ஸ் ஆகும். நாம் செய்யறதை செய்ய முடியாது. நம்மளுடைய ஃப்ரீடம் எங்கே பாதிக்கப்படுது? நல்ல யோசனை பண்ணி பாருங்க. வீட்டில் ஒரு 5-6 பேரோடு இருக்கும்போது கண்டிப்பாக நம்மளுடைய ஃப்ரீடம் பாதிக்கப்படும். வீட்டில் தனியாக இருக்கும்போது நம்மளுடைய ஃப்ரீடம் பாதிக்கப்படாது. நம்மளை பயமுறுத்துறக்கோ பூச்சாண்டி காட்டுறக்கோ அங்கே ஆள் கிடையாது. வீட்டில் 4-5 பேர் இருந்தால் கூட நமக்கு பயமுறுத்துறக்கு பூச்சாண்டி காட்டுறக்கு ஒரு ஆள் இருக்குது. ஆனால் நம்ம மனிதன் என்ன நினைக்கிறோம்? வீட்டில் துணைக்கு யாருமே இல்லை, கூட இருந்தால் தான் எனக்கு எப்படி இருக்குது? மனம் செக்யூர்டாக இருக்குது. யாருமே இல்லாமல் எனக்கு எப்படி இருக்குது? இன்செக்யூர்டாக இருக்குன்னு சொல்கிறோமா இல்லையா? அப்புறம் என்ன? அதே தான் அங்கேயும் பிரம்ம தத்துவம் ஏக்கம் ஏவ அத்வீதியம்னாவே அவங்களுக்கு என்ன ஆயிருது? இரண்டற்ற ஒன்றாக அது இருக்கிறதுன்னு சொல்லும்போது, ஏன்னா சரியாக என்ன நம்ம பிலாசபிங்க என்ன கருத்து அவர் சொல்றாருன்னா, கௌடபாதாச்சார் சரியாக எதை நீ புரிந்து கொள்ளலினாலுமே அதை கண்டு நீ பயப்பட்டு தான் ஆக வேண்டும். அப்போ பயம் வருதுன்னா, ஒரு பொருள் நமக்கு பயம் தருது, ஒரு உறவு நமக்கு பயம் தருது, அல்லது ஒரு நிகழ்வு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு அனுபவம் நமக்கு பயம் தருதுன்னா, அந்த நபருக்கோ அந்த அனுபவத்துக்கோ அந்த பொருளுக்கோ நமக்கு பயத்தை கொடுக்கக்கூடிய சக்தியை இறைவன் கொடுக்கவில்லை. நம்மளுடைய சரியான புரிதல் இல்லாததனால் எது எனக்கு பயம் தருது? உறவுகள் பயத்தை கொடுக்குது, பொருள்கள் பயத்தை கொடுக்குது, அனுபவங்கள் பயத்தை கொடுக்குது. எதிர்காலத்தை பற்றின பயம், இறந்த காலத்தை பற்றின பயம், ஐயோ இப்படி ஆனதுனால அது அப்படி ஆயிருமோ, இது ப்ரிடிக்ஷன். ஸோ ஆங்ஸைட்டி, ப்ரெஷர் ஒரு மனிதனுக்கு இந்த வாழ்க்கையில் வருவதற்கு முதற் காரணம் அவனுடைய சரியான புரிதல். ஏன் சரியான புரிதலை? அதை பற்றிய சரியான ஞான, வாழ்க்கையை பற்றிய சரியான ஞானம் இல்லாதவர்கள் பயப்பட்டுத்தான் ஆகணும். அதனால தான் அந்த கோயில்கள் வழிபாடுகள் எதுக்கு? இந்த சைக்காலஜியில் ஒரு பொண்ணு குழந்தை வளரும்போது அவங்க அந்த பயத்திலிருந்து விடுபடுறதுக்காக என்ன கொண்டு வரோம்? பக்தி. உனக்கு பயம் வரும்போது நீ போய், ஏன்னா எல்லாத்துக்கும் பயம் வரும், எல்லாத்துக்கும் தவறான புரிதல். அப்போ எங்கே கூட்டிகிட்டு போகுது நம்மளுடைய சாஸ்திரம்? நீ பக்தி மார்க்கத்துக்குள்ளவா, டு கெட் இறைவன் என்னை காப்பாற்றுவாருங்கிற ஒரு பயம் அந்த மார்க்கத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போயுதுங்கிறது ஓரளவுக்கு பயத்திலிருந்து விடுபடுவதற்கு 100% அபயம் கரோதி. துவைதாத் பயம் ஹி பவதி. அத்வைதத்தில் தான் அபயம் கரோதி. அத்வைதம் ஒன்று தான் நமக்கு பயத்தை 100%
டோட்டலா நான் பயத்திலிருந்து விடுபடுவது அத்வைத தத்துவத்தில் நாம் நிற்கும்போது. இந்த கருத்தை யார் எங்க விளக்கியிருக்கா? கௌடபாதாச்சார் காரிக்கையில விளக்கியிருக்காரு. அதை இங்க நம்ம ஸ்லோகமா கொடுத்திருக்காரு. இதை நான் ஸ்லோகம் படிக்கலாம். 28வது ஸ்லோகம், 2வது அத்தியாயத்துல 28வது ஸ்லோகம். கௌடாச்சார்யா நிர்விகல்பே சமாதாவன்ய யோகினாம் சாகார பிரம்மனிஷ்டானாம் அத்யந்தம் பயம் ஊச்சிரே அத்யந்த பயம் ஊச்சிரே. கொஞ்சம் நஞ்சமில்ல. அத்யந்த பயம்னாங்க கொஞ்சம் நஞ்சமில்ல, கேட்டாலே போதும் பயம். மீனிங் எழுதிக்கலாம். கௌட ஆச்சாரியா, கௌடபாத ஆச்சாரியா நிர்விகல்பே சமாதவ். இந்த இடத்துல சமாதவ்னா பிரம்ம, சமாதி, பிரம்ம விஷயத்தில். எப்படிப்பட்ட பிரம்மம்? அட்ஜெக்டிவ் தான் நிர்விகல்பே. சமாதவ்ங்கிறது நவுனு, யாரு? பிரம்மம். அதனுடைய அட்ஜெக்டிவ் எப்படி? நிர்விகல்பே சமாதவ். ரெண்டுமே பாருங்க சப்தமில் இருக்கும். விகல்பேனா பேதமற்ற, சொகத சஜாத்திய விஜாத்திய பேதமற்ற பிரம்மனில். அடுத்த வேர்டு பயம் ஊச்சிரே போயிடணும். செகண்ட் லைன்ல கடைசி வேர்டுக்கு. அந்த பிரம்மனில் பயத்தை ஊச்சிரேனா உக்தவந்தக, அதாவது பயத்தை சொல்லி இருக்கிறார்கள். அந்த விஷயத்தில் பயத்தை சொல்லி இருக்கிறார்கள். யாரு? ஆன்சர் பின்னால வருது. கௌடபாதாச்சார் சொல்றாரு, இந்த பிரம்ம விஷயத்தில், பேதமே அற்ற பிரம்ம விஷயத்தில் பயம் ஊச்சிரே, பயம் உக்தவந்தக, ஊச்சிரேனா உக்தவந்தக கூறியிருக்கிறார்கள், பயத்தை சொல்லி இருக்கிறார்கள். யார் அவங்கெல்லாம்? யார் பிரம்மனில் பயப்படுறாங்க? அத்வைதம் அல்ல, அத்வைத பீப்புள் பிரம்மனில் பயத்தை கொண்டவர்கள் அல்ல, அந்நிய யோகினா. இப்ப நாமெல்லாம் அத்வைத பிலாசபிக்குள்ள வந்தவங்க, நாமெல்லாம் பயப்பட மாட்டோம். அந்நியன் என்ன? வேறு. யோகினா யார்? யார் யோகி? துவைதம், அஷ்டாத்வைதம், நையாயிக்க, நியாயம், எத்தனை மதம் இருக்கு. அந்த அந்நிய யோகி. மற்ற யோகிகள் சூன்யவாதி, துவைதீஸு, அஷ்டாங்க யோகிஸு, இந்த மாதிரி அவங்களாம் அந்நிய யோகினா, மற்ற மதத்தை சேர்ந்தவர்கள் எல்லாருமே. அத்வைத தவிர மற்ற எல்லா மதம், அது அந்நியன் போட்டு. இதை தவிர மற்ற எதுக்குள்ள இருந்தாலும் அவங்களுக்கு என்ன இருக்கும்? பயம் இருக்கும். அந்நிய யோகினா மற்ற யோகிகள், வேறு மதத்தை சார்ந்தவர்கள் என்ன பண்றாங்க? சகார பிரம்மனிஷ்ட, சாக்கார, ச ஆக்கார, அதான் சாக்கார, ச ஆக்கார, சாக்கார பிரம்மனிஷ்டானாம். சாக்காரன்னு என்ன? சான வித்தத்துல வித்து, கூட நல்ல வித்து, சக சாக்கார. ஆக்காரம் என்ன? உருவம். சாக்காரம் என்ன? உருவத்துடன் கூடிய. யாரு? பிரம்மம். உருவத்துடன் கூடிய பிரம்மம் என்ன? சகுண பிரம்ம ஈஸ்வரன். உருவத்துடன் கூடிய பிரம்மம்னா பிரம்மனுக்கு உருவமே இல்லைங்கிறீங்க, அப்புறம் அப்பப்ப உருவம் இருக்குன்னா என்ன அர்த்தம்னு கேட்கக்கூடாது. சகுண பிரம்ம நிஷ்டாயாம், அதில் மட்டும் நிஷ்டை பெற்றவர்கள். சகுண பிரம்ம தத்துவத்தில் மட்டும் நிஷ்டை பெற்றவர்கள். யார் அவங்களாம்? கர்மகாண்டீஸ், தேவதா வழிபாடுகளோடு நின்றவர்கள். அவங்க தானே சகுண பிரம்ம நிஷ்டா, பிரம்ம நிஷ்டா. ஆனா எடுத்தோன்னா இந்த சாக்காரன் வேர்டு எடுத்துட்டீங்கன்னா பிரம்ம நிஷ்டைன்னு ஆயிரும். இது பிரம்ம நிஷ்டையானவர்கள் இல்ல, சகுண பிரம்மத்தில்ங்கிறத என்ன வேர்டு அங்க சொல்லுதே? சாக்கார உருவத்துடன் கூடிய பிரம்மத்தில் நிஷ்டையை அடைந்த இவர்கள். யார் அவங்களா? அந்நிய யோகினம், மற்ற எல்லா மதத்தையும் சார்ந்தவர்கள், தேவதா வழிபாடோடு நின்றவர்கள். கர்மகாண்டிஸ், எல்லா மதமும் எடுத்துக்கலாடிங்க, பூர்வ மீமாம்சா எல்லாருமே. ஏன்னா அவங்கெல்லாம் எதில் நிற்கிறாங்க? பூர்வ மீமாம்சா கர்மகாண்டத்துல தான் நிற்கிறாங்க. அப்ப அவங்களாம் யாரு? பிரம்ம சாக்கார பிரம்ம நிஷ்டாயாம். அடுத்த விடு எப்படிப்பட்ட பயம் தெரியுமா அவங்களுக்கெல்லாம்? அத்யந்தம் பயம் மூச்சிரே, அளவு கடந்த பயம்.
அளவு கடந்த பயம், கொஞ்ச நஞ்சமில்ல. அத்வைதம்ங்கிற வேட கேட்டாவே உங்களுக்கு என்னது? பயம், கொஞ்ச நஞ்சமில்ல, அத்தியந்தம் பயம் அவங்களுக்கு. அதனாலதான் என்னப்பா ஒன்று புரியலின்னு அது பயத்தை கொடுக்குதுன்னு பிரம்மம் புரியல. அப்ப பிரம்மம் அத்வைத பிரம்மம் புரியலின்னா உங்களுக்கு என்ன வந்துருச்சு? அதுல சைக்காலஜி அடுத்தனது பயம். பயம் வந்தோன்னு என்ன சொல்றாங்க பாருங்க, பிரம்மம் நாஸ்தி. எப்பவுமே அது இல்லை, அது இல்லைன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. இது அப்படியே கௌடபாதாச்சாரியுடைய விளக்கம் இங்க அப்படியே வருது. ஏன் அவங்க பயப்படுறாங்க? ஏன் அவங்க பிரம்மன் ந அஸ்தின்னு சொல்றாங்க? சூன்யம் தான் அஸ்தி. அவங்களுடைய என்னது? பிரம்மம் ந அஸ்தி. என்ன இருக்குது? சூன்யம் அஸ்தி. எப்படின்னு பாருங்க. அதை அடுத்த நெகேட் பண்ணுவார். அடுத்தது 29. அஸ்பர்ஷயோகோ நாமைஷ துர்தர்ஷ சர்வயோகிபிகி யோகினோ பிப்யதி ஹி அஸ்மாத் அபயே பயதர்ஷினக. அப்படி பிரிச்சா கரெக்டா வரும். ஹி கடைசி வேர்டு வந்து கடைசி 2 வேர்டு எப்படி பிரிக்கணும்? ஹி அஸ்மாத் அபயே. எங்க அபயத்தில் எதை பார்க்குறாங்க? பய தர்ஷினகா, பயத்தை பார்க்கிறார்கள். அஸ்பர்ஷ யோக, this word வந்து கௌடபாதாஸ் யூஸ் பண்ண வேர்டு. அஸ்பர்ஷ யோகம் இஸ் த வேர்டு, ஸ்பெஷல் வேர்டு யூஸ்ட் பை கௌடபாதாச்சாரியார். அதாவது எதுக்கு ரீப்ளேஸ் பண்றது தெரியுங்களா? இது அத்வைத யோகம் அப்படிங்கிறத கௌடபாதாச்சாரியார் அஸ்பர்ஷ யோகம்னு ரீப்ளேஸ் பண்ணுவார். அது அவருடைய வேர்டு. ஸ்பெஷல் நேம் கிவன் பை கௌடபாதாச்சாரியார் ஃபார் அத்வைத யோகம். எப்படிங்க அஸ்பர்ஷ யோகத்துக்கு அத்வைதத்துக்கு எப்படி அவர் ரீப்ளேஸ் பண்றாரு? அஸ்பர்ஷ யோக என்றால் அஸ்பர்ஷம். ஸ்பர்ஷம் என்ன? தொடுறது. அப்ப அஸ்பர்ஷம் தொடாதது. அப்ப தாக்கப்படாதது. எது தாக்கப்படாதது? மனதில், புத்தியில், இந்திரியங்களில் எத்தனை மாற்றங்கள் ஏற்பட்டாலும், உலகில் எத்தனை விதமான மாற்றங்கள் ஏற்பட்டாலும் தொடப்படாதாரு பிரம்ம ஆத்ம தத்துவம். அஸ்பர்ஷ அதோடு யோகம் என்னவடு? அதோடு தன்னை இணைத்து கொண்டவன் யுஜ். அஸ்பர்ஷத்துடன் தன்னை யுஜ் யோக தன்னை இணைத்து கொண்டவன். பிரம்ம தத்துவத்தில் தன்னை இணைத்து கொண்டவன். யாரவன்? அத்வைத. எப்படி அத்வைதத்தோடு தன்னை இணைத்து கொண்டவன் என்ன சொல்ற? அத்வைத யோகின்னு சொல்றோம் இல்லைங்களா? அதே போல கௌடபாதாஸ் என்ன சொல்றாரு? அத்வைதத்துக்கு அவன் என்ன சொல்லலாம்? அஸ்பர்ஷ. அப்ப என்ன வரும் அதுல? அஸ்பர்ஷத்துக்கு அவர் கொடுக்குறாங்க விளக்கம். பாஷ்யத்துல அவரோட விளக்கம் எழுதியிருக்கவங்க என்ன சொல்றாங்க? நிர்குண பிரம்ம. அஸ்பர்ஷத்துக்கு என்னென்ன வேர்டு நம்ம புரிஞ்சு வச்ச வேர்டுல நிர்குண பிரம்ம ஞானம். கரெக்டா? நிர்குண அஸ்பர்ஷங்கிற வேர்டுக்கு எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? நிர்குண தொடப்படாதது, பிரம்ம தத்துவம் தொடப்படாது, அதனால அதோடு தன்னை இணைத்து கொண்டவன் ஞானி. ஆச்சா? இப்போ அஸ்பர்ஷங்கிறது நம்ம இவ்வளவு நாள் படிச்சது என்னென்ன வேர்டு? நிர்குண பிரம்ம ஞானத்துக்கு அகம் பூர்ணக என்ற ஞானத்துடன் அஸ்பர்ஷங்கிறது நான் விளக்க கொடுத்துக்கிட்டே வரேன். நிர்குண பிரம்ம ஞானத்துடன் தன்னை இணைத்து கொண்டவன் அல்லது அகம் பூர்ணக என்ற ஞானத்துடன் தன்னை இணைத்து கொண்டவன். அஷரீரி, நான் ஷரீரமற்றவன். ஷரீராத் அதீதக. அஷரீரி, நான் அஷரீரி என்ன? நான் சரீரமற்றவன். அஷரீரி என்ற அகம் அஷரீரி அஷரீரி சாரி அகம் அஷரீரி என்ற ஞானத்துடன் தன்னை இணைத்து கொண்டவன். ஷரீர தர்மங்களால் நான் தொடப்படாதவன். ஷரீர தர்மங்களை தியாகம் செய்தவன். சரீர தர்மத்தை நான் என்னுடையதல்ல என்பதை அவன் தியாகம் செய்தவன். அப்ப சரீர தர்மத்தை தியாகம் செய்துட்டு எதோடு தன்னை இணைத்து கொண்டவன்? ஆத்மாவுடன் தன்னை இணைத்து கொண்டவன். மமகாரத்தை விடுவதிலிருந்து தன்னை மமகாரத்தை விட்டவன். மமத்துவம்ங்கிற எங்கிறது உலகில் இருக்கிற பொருள் என்னதுன்னு சொல்லும் போது அந்த மமத்துவத்தை விட்டவன். அகம் என்பதில் அகங்காரத்தை விட்டவன். இப்படி நாம் சொல்லிக்கிட்டே போலாம். ஏன்னா
ஆஸ்பர்ஷங்கிறது இவ்வளோ பெரிய மீனிங்கை உள்ளடக்குன ஒரு வேர்டு. அந்த வேர்டுக்கு மீனிங் இது இந்த மாதிரி எடுத்துக்கணும். எது? நிர்குண பிரம்ம ஞானத்தோடு தன்னை இணைத்து கொண்டவர். அப்படிப்பட்ட நாம ஏஷக. அடுத்த வேர்டு பெயரை உடைய. அஸ்பர்ஷ யோக என்ற பெயரை உடைய. ஏஷகன யார்? இந்த யோகி. அஸ்பர்ஷ யோக என்ற பெயரை உடைய. நாமன் என்ன என்று பெயரை உடைய சர்வ யோகி பிகி துர்தர்ஷக. துர்தர்ஷகனா பவதி போட்டு அந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். சர்வ யோகி பிகி துர்தர்ஷக. எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட் ஃபார் ஆல் சீக்கர்ஸ். ரொம்ப துர்தர்ஷனா மிக கடினம், மிக மிக கடினம், கடினமானது. சர்வ யோகிபிகி சாதகனுக்கு மிக மிக இது கடினமானது. ஏஷக இந்த யோகம், அஸ்பர்ஷ யோகம் பெயர் என்ற பெயருடையது. ஏஷக இந்த யோகமானது சர்வ யோகி எல்லா சாதகர்களுக்கும் இது என்னது? துர்தர்ஷக சரியான பாதையில் சென்று இந்த நிர்குண பிரம்ம ஞானத்தை பெறுவது என்பது, அகம் பூர்ணக என்ற ஞானத்தை பெறுவது என்பது, நான் சரீரத்தை கடந்தவள் என்ற ஞானத்தை பெறுவது என்பது, அகம் பியோர் கான்சியஸ்னஸ், அகம் ஓசி ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் என்ற ஞானத்தை பெறுவது துர்தர்ஷகா. கடினம், மிக மிக கடினம். நெக்ஸ்ட், கடினம் என்று சொல்வது எப்பவுமே ரொம்ப கஷ்டம், விட்டுட்டு ஓடி போயிரு அப்படின்னு அர்த்தத்தில் சொல்வது அல்ல. இது என்ன முயற்சி பண்ணா நமக்குலாம் வராதப்பா அப்படிங்கிற கருத்தை சொல்வதற்காக அல்ல. அதிக கவனம், அதிக முயற்சி தேவை என்று சொல்வதுதான் துர்தர்ஷக. எப்பவுமே வாழ்க்கையில் இதாங்க, இது ஒரு சீக்ரெட் ஆஃப் சக்சஸே இதுதான். இதை பாருங்க எப்படி அழகா துர்தர்ஷக. இப்போ வாழ்க்கையில் நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? ஐயப்பா இதெல்லாம் ரொம்ப கஷ்டம், இதெல்லாம் நமக்கு வராது. வாழ்க்கையில் எத்தனை விஷயங்கள் நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க, இதெல்லாம் கஷ்டம்னு ஒதுக்கிட்டு வந்திருப்பீங்க. அதாவது தேவையில்லாத விஷயங்கள் நம்ம ஒதுக்குறோங்க, அது வேற விஷயம். நமக்கு தேவையான விஷயத்த, அவசியமான விஷயத்த என்ன பண்ணுவோம்? இதெல்லாம் கஷ்டம், இதெல்லாம் அவங்களால தான் முடியும், இது நம்மளால முடியாது, நமக்கு தேவையில்லை. தேவையே இருக்கும், கஷ்டமா இருக்கிறனால என்ன சொல்லிடுவோம்? இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. எந்த ஒரு விஷயமும் துர்தர்ஷக கடினம் என்று நமக்கு புரிய வைக்குது அப்படின்னா, எந்த ஒரு விஷயமும் எடுத்துக்குங்க. ஒரு பிஸ்னஸே ரொம்ப கடினம் உங்களுக்கு புரிய வைக்குது, அது சொல்லுதா இல்லையா? இப்போ ஸ்கூல் குழந்தைகள் கேளுங்க, எனக்கு இது கஷ்டம், மேக்ஸ் கஷ்டம், சயின்ஸ் கஷ்டம், சொல்லுதுங்களா இல்லையா? எதையா ஒன்று சொல்லுதா இல்லையா? இந்த வேலை கஷ்டம். வேலைக்கு போகிறவங்களுக்கு கேளுங்க, ஐயோ ஐடினா கஷ்டம், இல்லை ஒரு ஏதோ ஒன்று சொல்லி இந்த சிவில் ஒர்க்னா கஷ்டம். இப்போ ஒரு குழந்தை சொல்லுது, நம்ம எக்ஸாம்பிள் அதை எடுத்துக்கலாம், எனக்கு ஃபிசிக்ஸ் கஷ்டம், இல்லை கெமிஸ்ட்ரி கஷ்டம், மேக்ஸ் எல்லாம் போட்டுருவேன், தமிழ் ஈஸி, இங்கிலீஷ் ஈஸி, ஆனால் என்ன மட்டும் கஷ்டம்? கெமிஸ்ட்ரி மட்டும் கஷ்டம். அப்போ என்ன அர்த்தம்? அந்த கெமிஸ்ட்ரி கஷ்டம்னு அந்த குழந்தை புரிஞ்சுக்கிச்சா இல்லையா? எஸ். அப்போ அந்த கெமிஸ்ட்ரி என்ன சொல்லுது இது இந்த குழந்தைகிட்ட? இதை விட்டுட்டு ஓடிருன்னு அர்த்தம் இல்லை. இந்த ஏரியா நீட்ஸ் மோர் கவனம், திஸ் ஏரியா நீட்ஸ் மோர் முயற்சி. அதைத்தான் அந்த கெமிஸ்ட்ரி அந்த குழந்தைகிட்ட சொல்லுது. இதை குழந்தைகிட்ட சொல்லி கொடுத்து வளர்த்தணும். ஒன்று கஷ்டம்னு ஒரு குழந்தை சொல்லும் போது அந்த புக்கு, அந்த சயின்ஸ், அந்த ஃபீல்ட் ஆஃப் சயின்ஸ் ஏதோ ஒன்று, அந்த ஃபீல்டு அது என்ன காமிக்குது நமக்கு? உனக்கு இதில் அது இன்னும் கொஞ்சம் முயற்சி வேணும்னு சொல்லுது. அது சொல்லிக் கொடுக்குது நமக்கு, அந்த ஃபீல்டு நமக்கு சொல்லிக் கொடுக்குது, இன்னும் கொஞ்சம் முயற்சி வேணும், இன்னும் கொஞ்சம் கவனம், முயற்சியும் கவனமும் அதிகமாக செலுத்த வேண்டிய ஏரியாங்கிறத என்னது? துர்தர்ஷக. விட்டுட்டு ஓடி போறதுக்கு அல்ல,
உன்னால் முடியாது என்று முடிவு செய்து கொள்வதற்கு அல்ல. நான் முதல்ல கண்டுபிடிச்சிட்டேங்க, அது கஷ்டம், அதனால ஓடி வந்துட்டேன். அதற்காக சொல்ற வார்த்தை கடினம். மிக மிக தமிழ்லயே எழுதிக்கலாம். துர்தர்ஷகம் மீன்ஸ் என்ன? இது கடினம், இது கஷ்டம், இது கஷ்டம், இது கஷ்டம் அப்படின்னு ஒரு எந்த ஏரியாவை நீங்க சொல்றீங்களோ அந்த ஏரியா உண்மையில் கஷ்டம்ங்கிறது கஷ்டத்துக்காக சொல்றது அல்ல. அந்த ஏரியா நீட்ஸ் மோர் கவனம், மோர் முயற்சி. கேர்ஃபுல்லா விடாமுயற்சி நீ ஃபாலோ பண்ணுன்னு அந்த ஃபீல்டு சொல்லுது நமக்கு. இந்த தெரிஞ்சவங்க எங்க கால் வைக்கிறாங்களோ சக்சஸ் ஆயிடுவாங்க. இந்த சீக்கிரட்டை தெரிஞ்சவங்க விட்டுட்டு ஓடி வர மாட்டாங்க. ஓ இதுக்கு இன்னும் கொஞ்சம் முயற்சி கொடுக்கணும், ஓ இதுல இன்னும் கொஞ்சம் நம்ம கவனமா இருக்கணும் அப்படின்னு இது சொல்லி கொடுக்குதுன்னு போது ரிலாக்ஸ்டு மைண்டோட we can approach our கஷ்டம். எந்தெந்த ஏரியா கஷ்டமோ யோகா செய்யறது கஷ்டம், வேதாந்தம் படிக்கிறது கஷ்டம், சொல்றமா இல்லையா? 5 மணிக்கு எந்திரிக்கிறது கஷ்டம், உட்கார்ந்து கவனிக்கிறது கஷ்டம். ஏன் கவனிச்சு கிளாஸ்ல உட்கார்ந்து தூக்கம் வருது, புரிய மாட்டேங்குது, தூக்கம் எப்படியோ ஒன்று சொல்றமா இல்லையா? வேதாந்தம் கஷ்டம். குடும்பத்தில் இருந்துக்கிட்டு வேதாந்தம் அட்டன் பண்றதுல ரொம்ப ரொம்ப பெரிய சாதனை பண்ண மாதிரி நமக்குள்ள என்னது பில்டப் பண்ணிக்கிறோம். உண்மையில் எதுவுமே கிடையாது. எப்ப துர்தர்ஷம்னு ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லுதோ அந்த விஷயம் நமக்கு சொல்லும். ஏய் அகம் துர்தர்ஷகன் யார் சொல்றது? அந்த ஃபீல்டு உனக்கு சொல்லும். அது மேக்ஸா இருக்கலாம், பிசிக்ஸா இருக்கலாம், பிசினஸா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். அந்த ஃபீல்டு உனக்கு சொல்லும், துர்தர்ஷம்னு உனக்கு சொல்லும். உடனே நான் புரிஞ்சுக்கிட்டேன் அது கஷ்டம்ங்கிறத விட்டு ஓடி போறதோ அதுல லிக்விடைஸ் பண்ணிக்கிறதோ அல்ல. இட் நீட்ஸ் முயற்சி, கவனம். அதான் இங்க கடுவதாச்சார் அந்த இடத்துல சொல்லுவார். நீ அந்த ஏரியா சர்வ யோகிபிகி துர்தர்ஷகனா, எல்லா யோகிகளும் அதிக கவனத்துடனும். சாதகன் எப்படி இருக்கணும்? அத்வைத யோகத்துக்குள்ள வந்தவங்க அதிக கவனம். கவனம் என்ன? கேர்ஃபுல்லா, எங்கேயும் நம்ம ஸ்லிப் ஆயிராம. அது மட்டும் பத்தாது, 4 கிளாஸ்க்கு 1 கிளாஸ் என்ன பிரயோசனம்? வேலையாகாது. ஸோ முயற்சி, விடா முயற்சி. தினம் 1 மணி நேரம் இந்த விஷயத்தில் நான் போராடுவேன், புரிந்து கொள்வதற்கு போராடுவேன், போராடுவேன், தினம் 1 மணி நேரம் போராடுவேன் அப்படிங்கிறவன இறைவனே தடுத்தாலும் இந்த ஞானத்தை கொடுக்காமல் இருக்க முடியவே முடியாது. இது பிராக்டிக்கல் அனுபவத்தில் சொல்றது, ரேட்டு சுரக்காய் அல்ல. எந்த ஃபீல்டா இருந்தாலும் அதுதான். அடுத்தது யோகினகி அஸ்மாத் பிப்யதி. யோகினக யார்? இந்த யோகி யாரு? அஸ்மாத் பிப்யதி பயப்படுறவங்க யாரு? த இம்மெச்சூர்ட், ஆல் இம்மெச்சூர்ட் சாதகக, afraid of Advaita philosophy. They want to get out of Advaita philosophy. அதிலிருந்து பயப்படுகிறார்கள், அதிலிருந்து ஓடணும்னு நினைக்கிறாங்க. அதே சூன்யவாதி பயந்து ஓடாமல் உட்கார்ந்து இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணி இன்னும் கொஞ்சம் கவனத்தோடு இருந்திருந்தா என்ன புரிஞ்சிருக்க போகுது அவங்களுக்கு? அத்வைத பிலாசபி புரிஞ்சிருக்க போகுது இல்லைங்களா? அதுதான் சைக்காலஜி. அதுக்கு மேல அவங்க இன்னும் கொஞ்சம் அதை சொல்றாரு. இன்டைரக்டா என்ன சொல்றாரு? ஏய் சூன்யவாதி, நீ கஷ்டம், அத்வைத பிலாசபி கஷ்டம், நீ ஓடல, ஓடுறதில்ல, ஓடி வச்சுக்கிட்டு அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்கிற? இன்டர்பிரேஷன், வேதத்தை இன்டர்பிரேஷன் பண்ணிட்டு வந்திருக்கிற. உனக்கு தப்பா புரிஞ்சுக்கிட்டு அந்த கண்ணோட்டத்தில் வேதத்தை இன்டர்பிரேஷன் பண்றதா பிரச்சனை. அப்ப நீ என்ன பண்ணிருக்கணும்? சூன்யவாதி, எல்லா மதங்களுமே இன்னும் கொஞ்சம் கவனத்துடன் இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணியிருந்தீனா எதுக்குள்ள வந்திருக்கலாம்? நீ அத்வைதத்துக்குள்ள வந்திருக்கலாம். அங்க நோ பயம். சொல்ற யோகினக, உண்மையில் யோகினக அஸ்மாத் பிப்யதி, ஆல் இம்மெச்சூர்டு ஸ்பிரிச்சுவல் ஸ்பீக்கர்ஸ், அதர் மதம் எல்லாம், ஆல் அதர் ஸ்பிரிச்சுவல் ஸ்பீக்கர்ஸ் ஆஃப் அஃப்ரைட் ஆஃப் அத்வைதம். they want other philosophers, they want to get out of அத்வைதம், அதிலிருந்து வெளியில வரணும்னு நினைக்கிறாங்க. பிகாஸ் ஆஃப் த பயம். ஏன்? சரியா புரிஞ்சுக்கல. அப்ப சரியா புரிஞ்சுக்கணும் என்ன பண்ணிருக்கணும்? இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணிருக்கணும், இன்னும் கொஞ்சம் கவனமா இருந்திருக்கணும். அதை விட்டு போட்டு நீ ஒரு விதை வச்சுக்கிட்டு அதுக்கு வேற ஒரு இன்டர்பிரேஷன் கொடுத்துட்டு இருக்காதேன்னு கௌடபாதாச்சார் வச்சு அவர் பாருங்க. அங்க ஒரு மதமா எடுத்து ஒரு மதத்தையும் நீ எந்த இடத்துல தப்பு பண்ணிருக்கீங்க கண்டுபிடிச்சு வச்சிருப்பாரு அவரு. நீ இந்த இடத்துல சரியா புரிஞ்சுக்கல, இது இந்த இடத்துல நீ கவனமா இருந்தீங்கன்னா தப்பு பண்ணிருக்க மாட்டேன். எது? எல்லா மதத்தையும் நெகேட் பண்ற ஒரே சாஸ்திரம் மாண்டூக்கிய உபனிஷத்தினுடைய காரிக்கை பை கௌடபாதாச்சாரியர். எல்லாத்தையும் அங்க நெகேட் பண்ணிடுவார். அடுத்து தே ஆட் பண்ணிக்கிறோம். அபயே பயதர்ஷினர். தேங்கிறது நம்ம அவர்கள், தேன அவங்க,
இந்த யாரு சரியாக முயற்சி செய்யாதவர்கள் வாழ்க்கையில், சரியான கவனம் இல்லாதவர்கள் வாழ்க்கையில், கவனம் இல்லாதவர்கள் இந்த விஷயத்தில் இது இல்லாதவங்க என்னதான் பண்ணணும்? அபயே பயதர்ஷினக, பயமில்லாத விஷயத்தில் எதை பார்க்கறாங்க? பயமில்லாத பிரம்ம தத்துவம். அந்த அபய விஷயத்தில் எதை பார்க்கறாங்க? பயத்தை பார்க்கிறார்கள். என்ன ஆச்சரியம்! அபயமான ஒரு விஷயத்தில், பயமில்லாத ஒரு விஷயத்தில், நோ ஸ்வகத பேத சஜாதி வேத விஜாதி வேத எதுவுமற்றது ஏக்கம் ஏவ அத்விதி விரண்டற்ற ஒன்றாக இருக்கிறது ஆனந்த சொரூபம், அப்படிப்பட்ட பிரம்மனில் அபயே பயதர்ஷின, பிகாஸ் ஆஃப் முயற்சியும் கவனமும் இல்லாததனால். இதை நீங்க அப்படியே வாழ்க்கைக்கு கொண்டு வரலாம். நாட் ஒன்லி அதர் யோகினக, என் வாழ்க்கையிலும் நாம் இதை வாழ்க்கையில் ஒன்று பயப்படுறோம் அப்படின்னா, அபயே எந்த ஒரு விஷயம் நமக்கு பயத்தை கொடுக்கறதுக்கு இந்த உலகத்தில் சக்தி கிடையாது. அப்போ இந்த ஏரியாவில் எனக்கு பயம் இருக்குன்னா அதை சரியா நீ புரிஞ்சுக்கலின்னு அர்த்தம். அவ்வளோதான். இதை பரமாத்மந்த சொல்லும்போது இது வேற மாதிரி இன்னொரு விதமாகவும் அவர் சொல்லுவார். பரமாத்மந்த சுவாமிஜி என்ன சொல்லுவார்? அதாவது அஸ்பர்ஷ அப்படிங்கிறது கஷ்டம் அப்படின்னா, இப்போ சன்னியாசம் எடுத்துக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய ஆங்கிள் பார்க்கறது. அவங்கள என்ன பண்றாங்க? அஸ்பர்ஷ, தொடப்படாது. எங்க யாரோட தொடப்படாதவங்க? உறவுகளோடு தியாகம் பண்ணிட்டு வர்றாங்க இல்லைங்களா? அஸ்பர்ஷ யோக ரொம்ப கஷ்டம். சந்நியாச யோகங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சந்நியாசத்துக்குள்ள வர்றதுங்கிறது ஏன் கஷ்டம்? அவங்க எதை குடும்பத்தை உறவினர்களை எல்லாத்தையும் விட்டுட்டு வராங்க. ஏன்னா அங்கிருந்து தொடப்படாமல் இந்த யோகத்தை எதற்காக அந்த வாழ்க்கையை டெடிகேட் பண்றாங்க? நேத்தே சொன்னேன், இந்த ஞானத்தில் பெற்று நிலை பெறணும் என்பதற்காக அவங்க சாக்ரிஃபைஸுங்கிறது நம்ம உலகத்தில் எந்த சாக்ரிஃபைஸோட நீங்க கம்பேர் பண்ணவே முடியாது. 10 வயசுல 15 வயசுல குடும்பம் வேண்டாம், என்னன்னு கேளுங்க, நான் இதை படிக்கணும், இதுல நிக்கணும், படிச்சு முடிச்சு எது விவிதிஷா சந்நியாசத்தப்ப என்ன மனம், இதை நான் கத்துக்கணுங்கிறதுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றாங்க. எவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க வாழ்க்கையில, எதை தியாகம் பண்ணியிருக்காங்க பாருங்க. அப்பதான் நாம பண்ண தியாகம் ஒண்ணு இல்லைன்னு புரியும். 10 வயசுல 15 வயசுல 20 வயசுல குடும்பத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரே குறிக்கோள், இதை நான் கத்துக்கணும். விவிதிஷா சந்நியாசி அஸ்பர்ஷம் யோகம். யோகம், இந்த யோகம் என்னது? ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் பாருங்க, விவித சன்னியாசி ஆகியே அந்த சன்னியாச வாழ்க்கையில போறாங்க. ஞானத்தை பெற்றதற்கு பிறகு ஏது கிரகஸ்த ஆசிரமத்திலிருந்து பிரம்மச்சரிய ஆசிரமத்திலிருந்து என்னத்தை பெற்றிருப்பாங்க? ஞானத்தை பெற்றிருப்பாங்க. ஆனா ஏன் அவங்க வித்வத் சன்னியாசத்துக்கு வர்றாங்க? அதுக்கப்புறம் அங்கேயே இருந்துட்டு போலாம் இல்லையா? யோசனை பாருங்க. அங்கே விவிதிஷா புரிஞ்சுதுங்க, படிக்கணுங்கிறக்கா எல்லாத்தையும் விட்டு வராங்க, ஓகே. விவிதிஷா சன்னியாசி இல்ல படிக்கணுங்கிற ஆசைக்காக சன்னியாசம் ஏத்துக்கிறாங்க, ஓகே. வாட் அபவுட் வித்வத் சந்நியாசம்? அவங்க தான் ஞானம். ஏன்னா அவங்கள யாரு? ஞானத்தை பெற்றதற்கு பிறகு சந்நியாசத்தை ஏற்றுக்கொள்வார்கள். அவங்களுக்கு என்ன நீட் இருக்கு? வித்வத் சன்னியாசிகள் ஞானத்தை பெற்றதுக்கு அப்புறம் ஏன் குடும்பத்தை அஸ்பர்ஷம் பண்ணிட்டு வராங்க? ஒரு நிமிஷம் யோசனை பாருங்க. நான் கற்றதை இந்த உலகத்துக்கு கொடுக்கணும். எவ்வளவு பெரிய மனம் அதெல்லாம். நான் கற்பதை உலகத்துக்கு கொடுக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக அஸ்பர்ஷ யோகத்துக்குள்ள வர்றாங்க, சந்நியாச யோகிகளாக வருகிறார்கள். ஏன்னா விவிதிஷா கூட நம்ம ஒரு அளவுக்கு ஏத்துக்கலாம். ஏன்னா அங்க சுயநலம் இருக்கு, நான் கத்துக்கணும், அதனால ஐ வாண்ட் டு கெட் அவுட் ஆஃப். அது கூட நம்ம வித்வத் சன்னியாசி பாருங்க, அவங்களுக்கு இனிமேல் அடையப்பட வேண்டியது, செய்ய வேண்டியது, செய்யப்படாதது, அடையாமல் இருப்பது, முயற்சி செஞ்சு அடைவது எதுவுமே கிருத கிருத்தியாக பவதி பூர்ணக பவதி. உள்ள மனசுக்குள்ள எந்த குறையும் கிடையாது, அடைய முடியாதது எதுவும் கிடையாது. ஆனாலும் ஏன் அவங்க அஸ்பர்ஷ யோகத்துக்குள்ள சன்னியாச யோகத்துக்குள்ள வர்றாங்க? சமுதாய மக்களுக்கு உதவணும். இது இது இந்த புத்தி தான் விஷால புத்தி, எக்ஸ்பாண்டட். ஏன்னா எதுவுமே அவங்களுக்கு தேவையில்லாத போது வர்றாங்கன்னு யோசனை பண்ணி பாருங்க. அதான் சொன்னேன் அஸ்பர்ஷ. ஸோ அது என்ன சொல்லுவோம்? பரிவிராட் சன்னியாசி. அப்போ வெளியில் வந்துட்டு வித்வத் சன்னியாசி என்ன பண்ணுவாங்க? ஒரு இடத்துல இல்லாம அங்கங்க போய் இந்த மாதிரி விஷயம் இருக்கு, அது குழந்தைக்கு சொல்லி கொடுக்கறது, அதுக்கு பேரு பரிவிராட் சன்னியாசி. ஏஷக நாமக அஸ்பர்ஷ யோக. இந்த மாதிரி நாம இதை செகண்டரி இன்டர்பிரிட்டேஷன் நம்ம எடுத்துக்கலாம். இது ரொம்ப கஷ்டம். எது அஸ்பர்ஷ யோகமா இந்த யோகத்தை கற்றுக்கொள்வது என்பது, பிரம்ம ஞானத்தை பெறுவது என்பது, அவர்கள் செய்த தியாகத்தை இந்த இடத்துல நம்ம என்லைட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, அடுத்தது 30.
பகவத் பூஜ்ய பாதாச்ச சுஷ்க தர்க்க பட்டூன மூணு ஆகுர் மாத்தியமிகான் பிராந்தான் அச்சிந்திய அஸ்மின் சதாத்மனி. ரெண்டாவது பிடிக்கும்போது ஆகுகு மாத்தியமிகா. மாத்தியமிகாங்கிறது யாரு? ஒரு டைப் ஆஃப் ஒரு குரூப் ஆஃப் பௌத்த மதம். புத்த மதத்தினுடைய ஒரு குரூப் தான் மாத்தியமிகா. ஓகே. பகவத் பூஜ்ய பாதக இது யாரு தெரியுங்களா? பகவத்து சங்கராச்சாரியர் சொல்றார். இந்த வித்யாரண்யம்னு யாரை சொல்லி முடிச்சிட்டாரு? கௌடபாதாச்சாரியர் சொன்னதை கோட்டேஷன் கொடுத்து முடிச்சிட்டாரு. இப்ப யாருக்கு வராரு? சங்கராச்சாரியார். பகவத் பூஜ்ய பாதம்னா சங்கராச்சாரியார். அவரு இதைய தான் சொல்றாரு அப்படின்னு வித்யாரண்ய முனி கொடுக்கிறார். பகவத் பூஜ்ய சங்கராச்சாரியரும் அமூன்னு என்ன? இந்த சுஷ்க தர்க்க பட்டூன்னு மாத்தியமிகான். மாத்தியமிகான் அப்படிங்கிறது ஒரு குரூப் ஆஃப் சூன்யவாதிஸ். மாத்தியமிகான் ஏன் அந்த மாத்தியமிக்கல் எப்படிப்பட்டவர்கள்? அவங்க அட்ஜெக்டிவ் எப்படி கொடுக்குறாரு? அப்படி எப்படிப்பட்டவங்க இந்த மாத்தியமிக்கானு? சுஷ்க தர்க்க பட்டூனு அட்ஜெக்டிவ். இவங்களாம் எப்படிப்பட்டவர்கள் இந்த மாத்தியமிக்கா சூன்யவாதிகள்? சுஷ்க, சுஷ்கனா வறண்ட, தர்க்க பட்டூனு அதாவது வரட்டு தர்க்கத்தில் தர்க்க சாஸ்திரத்தை மட்டும் பிரமாணமாக கொண்டவர்கள், வேதத்தை சாஸ்திரத்தை பிரமாணமாக ஏற்றுக்கொள்ளாத நாஸ்திகாஸ். புத்த மதம் நாஸ்திகர்கள். அதான் இங்க சொல்றாரு. சங்கராச்சாரியர் சொன்னதாக யார் சொல்றா? இப்போ வித்யாரண்யமுனி சொல்லிட்டு இருக்காரு. சங்கராச்சாரியர் என்ன சொல்றாரு? அவங்கெல்லாம் சுஷ்க வரட்டு, தர்க்க வரட்டு தர்க்கத்தை மட்டும் ஏற்றுக்கொண்டு பட்டூனு அதில் என்ன சொல்லுது? பட்டூனு படித்தவர்கள், ஏற்றுக்கொண்டவர்கள். எதை ஏற்றுக்க மாட்டாங்க? சாஸ்திர பிரமாணத்தை ஏற்றுக்கொள்ளாத அட்ஜெக்டிவ். அப்படிப்பட்ட மாத்தியமிக்கானு அந்த சூன்யவாதிகள் புத்த மதத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு அவர் சொல்லல ஓப்பனா. ஆனா அது பிரான்ச் ஆஃப் புத்தம் தான். அது என்ன சொல்ற? அந்த அப்படிப்பட்டவர்கள் அஸ்மின்னு அச்சிந்தியே சத் ஆத்மனி பிராந்தானு ஆகு. அஸ்மின்னா இந்த, அச்சிந்தியே this word from Shankaracharya used by Vidyaranya Muni. அச்சிந்தியே அதாவது லாஜிக்கு அதாவது which is beyond logic. இந்த விஷயம் எப்படி? பிரம்ம விஷயம்ங்கிறது பியாண்ட் லாஜிக், சூப்ரா லாஜிக். அப்படிப்பட்ட விஷயம் இது. அச்சிந்தியே விளக்கம் பார்க்கலாம். அதாவது இந்த மாத்தியமிகா யார் யாரு? புத்த மதம், சாங்கியர்கள், நையாயிகா, இவங்க எல்லாமே யாரு? மாத்தியமிகான்னு எடுத்துக்கலாம். அவங்க என்ன நினைக்கிறாங்க? அவங்களுடைய கொள்கை என்ன? பியோர் சயின்டிஸ்ட். இப்ப எல்லாம் சயின்டிஸ்ட்ல என்ன வச்சிருக்காங்களோ அது ஏதாவது எத்திர அவ்யவகாரத்வம் எழுதிக்க. அவங்களுடைய மெயின் கொள்கை ஏன் மாறுபடுறாங்கன்னா, அவங்களுடைய கொள்கை என்னன்னா எத்திர அவ்யவகாரத்வம். அவ்யவகாரத்வம் அவ்யவகாரத்வம் தேர் இஸ் நோ டிரான்சாக்ஷன். பண்ண முடியாத இடம் அது. அப்படின்னா என்ன? கண்ணில் பார்க்க டிரான்சாக்ஷனா கண்ணில் பார்க்கறது என்னதுதான் ஒரு டிரான்சாக்ஷன். எந்த விஷயத்த கண்ணில் பார்க்க முடியல, காதில் கேட்க முடியல, மூக்கில் நுகர முடியல, டேஸ்ட் பண்ணி பார்க்க முடியல, ஸ்கின்னுனால நம்மளுக்கு தெரியலையோ அதுதான் அவ்யவகாரத்வம். இந்திரியங்களுக்கு எட்டாததோ. எத்திர அவ்யவகாரத்வம் தத்திர அசத்வம். அது இல்லை. தத்திர அசத்வம். இதுதான் அவங்களுடைய முடிவு. இந்திரிய விஷயத்துக்கு எது எது எட்டிலையோ அந்த விஷயம் அங்கு இல்லைன்னு முடிவு பண்ணிடுவாங்க. எது டிரான்சாக்ஷனுக்கு எந்த பொருள் அவங்கள பொறுத்த வரைக்கும் எது இருக்குதோ
கண்டிப்பாக அது என்ன ஆகணும், நம்மளுடைய டிரான்சாக்ஷனுக்கு எட்டி இருக்கணும். கண்ணுக்கோ காதுக்கோ மூக்குக்கோ தெரியணும், மைக்ரோஸ்கோப் வச்சா தெரியுது, ஓகே அது கிடைக்குது. ஸோ அதெல்லாம் இருக்குது. எது எது என் கண்ணுக்கு காதுக்கு எட்டலையோ அதெல்லாம் இல்லை. இதுதான் மெயின் தப்பு, அவங்களுடைய மெயின் அண்டர்ஸ்டாண்டிங் போனது. இந்திரிய சர்வ. ஆனா பிரம்ம தத்துவம் எப்படி இருக்கு, ஏன் அவங்களால சரியா புரிஞ்சுக்க முடியும்னு சொல்றாரு சங்கராச்சாரியர். ஏன் அவங்களால சரியா புரிஞ்சுக்க முடியல, அவங்களுடைய கொள்கை என்னது, எது எது டிரான்சாக்ஷனுக்கு சிக்குதோ அதெல்லாம் தான் இருக்குது, எது எது டிரான்சாக்ஷனுக்கு சிக்கலையோ அதெல்லாம் இல்லை. முயல் கொம்பு இல்லை இல்லையா, அது அசத்து தானே, அவ்வளவுதான் அவ்வளவுதான். அதுக்கு மேல அவங்களுக்கு சிந்திக்க முடியாது, அதெல்லாம் ஆச்சரியத்தையே போடுறாரு. அதுக்கு மேல அவங்களால சிந்திக்க முடியல. ஆனா இந்த விஷயம் எப்படி, பிரம்ம தத்துவம் பாரு என்னது, இந்திரிய அகோச்சரம். ஸோ அவங்க கொள்கைக்கு பிரம்ம தத்துவம் கம்ப்ளீட்டா மாறுபடுது. இவங்க என்ன நினைக்கிறாங்க, எது எது டிரான்சாக்ஷன் சிக்குதோ அதெல்லாம் தான் இருக்குது, மத்தல இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா பிரம்மம் என்னது, நீங்க வச்சிருக்கிற எந்த ஒரு இந்திரியத்துக்கும் அது இந்திரிய அகோச்சரம், இந்திரிய டிரான்சாக்ஷனுக்கு எட்டாதது, இந்திரிய அகோச்சரம், சர்வ பிரமாண அகோச்சரம். நீங்க என்னென்ன பிரமாணம் வச்சிருக்கீங்களோ, எது எது அனுமானம் அனுபலப்தி சொல்ல இல்லைங்களா, இது எந்த பிரமாணத்துக்கும் அந்த பிரம்மம் சிக்காது. பிரத்யக்ஷ பிரமாணத்திலையும் சிக்காது, அகோச்சரம். அனுமானம் அனுபலப்தி இதல் எந்த பிரமாணத்துக்கும் யுக்தியை யூஸ் பண்ணியும் நீ என்ன பண்ண முடியாது, சிக்காது. அப்ப எப்படி அவங்களுக்கு அவங்களுடைய கொள்கை என்ன, பிரம்மம் எங்க நிக்குது. ஸோ அதனாலதான் அவங்களால புரிஞ்சுக்க முடியல. அத சொல்றாரு அவ்யவகாரத்தும். என்ன சொல்றாரு, அது அச்சிந்தியே. இந்த ஒரு வேர்ட்ல இருந்து சங்கராச்சாரிய இவர் என்ன சொல்றாரு, சங்கராச்சாரிய சொல்றதாக இவர் வித்யாரண்ய முனி சொல்றாரு. இந்த ஒரு வார்த்தை அவங்களால அச்சிந்தியத்துக்கு ஏன் அவங்களால சிந்திக்க முடியல, அவங்களுடைய கொள்கையே தப்பு. என்ன கொள்கை அவங்களது, எத்திர எத்திர அவ்யவகாரத்துவம் தத்திர தத்திர அசத்துவம். எங்கெங்க எது டிரான்சாக்ஷன் சிக்கலையோ அதெல்லாம் இல்லை, அது அச்சிந்தியே. ஆனா சதா சத் ஆத்மனி, இந்த ஆத்ம விஷயத்தில் அவங்க என்ன ஆயிட்டாங்க, சத் ஆத்மனி, பிரம்ம விஷயத்தில், பிரம்மமா ஆத்மாவாக இருக்கிற பிரம்ம விஷயத்தில், பிரம்மம்னா சத்தா, ஆத்மனின் என்ன ஆத்மாவா. அப்ப என்ன சொல்றாரு, சத் ஆத்மாதான் பிரம்ம, பிரம்மம் தான் ஆத்மாதான் சதாத்மனி, த பியூர் எக்ஸிஸ்டன்ட் பிரின்சிபிள். அதுல பிராந்தான்னு ஆகு. பிராந்தான் என்னது, பிராந்தி, பிராந்தி, குழம்பியவர்கள் ஆகிவிட்டார்கள். ஆகுகு என்று கூறியிருக்கிறார். யாரு கூறியிருக்கிறார், ஆகுகு பை சங்கராச்சாரியர். புரிஞ்சுக்கணும், ஆகுகு இவர் சொல்றாரு, கூறியிருக்கிறார். ஏன் அவங்க கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்கன்னு சங்கராச்சாரியர் கொடுக்கிற விளக்கம் என்னன்னா, அவங்களுடைய மெயின் கொள்கையே எங்கெங்க எது எது டிரான்சாக்ஷனுக்கு எட்டலையோ அது அங்க இல்லைன்னு. ஆனா பிரம்மம் என்னது, உன்னுடைய எந்த பிரமாணத்தை வச்சு நீ அதை அனுபவத்துக்கு எட்டாதது, சர்வ வச்சிருக்கிற பிரமாணத்துக்கு அகோச்சரம். ஸோ இதனாலதான் இப்ப யார் கொடுக்கிற விளக்கம், சங்கராச்சாரியார் கொடுக்கிறார். ஏன் அவங்க சூன்யவாதிகளாக இருக்கிறாங்க, தவறான கொள்கைக்குள்ள ஏன் போனாங்கன்னா அவங்க வச்சிருக்கிற அஸ்திவாரமே தப்பு. அதான் சொல்ற அச்சிந்தியே. யார் அச்சிந்தியே, பிரம்மம் அச்சிந்திய, சிந்தனைக்கு அது எட்டாதது. அப்படின்னா சிந்தனை என்ன, மனதிற்கு அது எட்டாதது. ஏன், கண்ணு காது மூக்குக்கு எட்டாதது, மனதுக்கும் எட்டாதது. என்ன யுக்தியை யூஸ் பண்ணாலும் சரி, அது என்ன ஆகாது, உன்னால கண்டுபிடிக்க முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. ஏன், அப்ப என்னதான் வேணும் பிரமாணம், நாம இங்க என்ன புரிஞ்சுக்கணும் எக்ஸ்ட்ராவா, இது என்னது, இப்போ நம்ம இருக்கிற பிரமாணத்துல எதுனாலும் நம்மளால பிரம்மத்தை அறிந்து கொள்ள முடியாது. அப்ப என்ன தேவை, அப்பதான் யாரு வரா, அப்பௌருஷேய விஷய சாஸ்திரம். அப்பௌருஷேய விஷயம் இங்கே கேட்ட மாதிரி இருக்குதா, எஸ், அப்பௌருஷேயம் மனிதர்களை கடந்த, பௌருஷேயம்னா மனிதர்களுடைய பிரமாணம், அப்பௌருஷேய பிரமாணம். நம்மகிட்ட இருக்கிற பௌருஷேய பிரமாணம்னா மனிதர்களிடம் இருக்கிற பிரமாணங்கள், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், கரணங்கள் டு கிவ் ஞானம். என்னென்ன வச்சிருக்கோம், பிரத்யக்ஷ பிரமாணம், அனுமான பிரமாணம் வச்சிருக்கோமா இல்லையா, அதெல்லாம் ஒரு லிமிட்டேஷனுக்கு உட்பட்டது, எல்லைக்கு உட்பட்ட ஞானத்தை தான் கொடுக்க கூடியது. மனிதர்கள் பௌருஷேய பிரமாணம்
மனிதர்கள் வச்சிருக்கிற பிரமாணம் எல்லைக்கு உட்பட்ட விஷயத்தை பற்றிய ஞானத்தை தான் கொடுக்க முடியும். எல்லைக்கு அப்பாற்பட்ட, நாட் லிமிட்டட் பை ஸ்பேஸ், நாட் லிமிட்டட் பை டைம், நாட் லிமிட்டட் பை வஸ்து, அதை பற்றிய ஞானத்தை மனிதர்கள் பௌருஷேய பிரமாணத்தினால் கொடுக்க முடியாது. அப்ப என்ன வேணும்? பௌருஷேய பிரமாணம் வேணும். புரியுதுங்க? லாஜிக்கா அப்படியே டிரைவ் பண்ணிட்டு வரணும். அப்பதான் அவங்களுடைய எம்பி ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியும். இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு புரிஞ்சுக்கிறது இல்லை. அது எப்படி கரெக்டா கன்க்ளூட் பண்றாங்க பாருங்க. அது அப்பௌருஷேய பிரமாணத்தினாலதாங்கிற கன்க்ளூட் பண்ணிட்டார், ஜஸ்டிஃபை பண்ணிட்டார். ஏன்னா நீ வச்சிருக்கிற பௌருஷேய பிரமாணம் எல்லாமே லிமிட்டடான ஒரு எல்லைக்குட்பட்ட விஷயத்தை பற்றிய ஞானத்தை தான் கொடுக்கக்கூடியது பௌருஷேய பிரமாணம். இது பிரம்மம் எப்படி இருக்குது? நாட் லிமிட்டட் பை ஸ்பேஸ் டைம். அப்படிப்பட்ட விஷயத்தை, எல்லைக்கு உட்படாத பிரம்ம தத்துவத்தை அறிந்து கொள்ளணும்னா கண்டிப்பா என்ன வேணும்? அப்பௌருஷேய பிரமாணம். அப்ப தேடு, எங்க இருக்குது அப்பௌருஷேய பிரமாணம்னு தேடு. அப்போ உனக்கு என்ன கிடைக்கும்? வேதம் பிரமாண அப்பௌருஷேய விஷயம். சோ நாம எந்த பிரம்மத்தை நம்ம வச்சிருக்கிற பிரமாணத்தினால் அறிந்து கொள்ள முடியும்? சகுண பிரம்ம தத்துவத்தை. பிரம்மத்தினுடைய ஒரு இது என்னது? சகுண பிரம்மம். அப்ப நாம ரூபத்துடன் கூடிய பிரம்ம தத்துவத்தை பௌருஷேய பிரமாணத்தை வச்சு நீ என்ன பண்ணிக்கலாம்? புரிஞ்சுக்கலாம். ராமரூபம் இல்லாத நிர்குண பிரம்ம தத்துவத்தை பௌருஷேய பிரமாணத்தினால் என்னால் புரிந்து கொள்ள முடியாதுன்னு தெளிவா இருக்கு இந்த விஷயத்துல. என்ன சொன்ன? நாம ரூபத்துடன் கூடிய சகுண பிரம்ம விஷயம் எது? ஆஸ்ட்ராலஜி எல்லாமே என்னது? சகுண பிரம்மம் தானே. ஜோசியம், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், தமிழ், இங்கிலீஷ் எல்லாமே என்னது? சகுண பிரம்ம விஷயம். அதை புரிஞ்சுக்கிறக்கு உனக்கு என்ன போதும்? பௌருஷேய பிரமாணம் will do. ஆனா ராமரூபமே இல்லாத ரஹித சத்தா, சத்தான பிரம்ம தத்துவத்தில் எது பத்தாது? பௌருஷேய பிரமாணம் அகோச்சரம். அதை வச்சு நம்மளால பண்ண முடியாது. ஸோ இப்போ என்ன முடிவு பண்ணியிருக்கணும்? வேதாந்தம் மட்டும்தான் பிரமாணம். எது? பிரம்மனை பற்றி அறிந்து கொள்வதற்கு நம்மகிட்ட இருக்கிற ஒரே பிரமாணம் வேதாந்த பிரமாணம். அடுத்தது 31வது ஸ்லோகம். அநாத்ருத்ய ஸ்ருதிம் மௌக்யாத். படிக்கிறேன். அநாகிருத்ய ஸ்ருதிம் மௌர்க்யாத் இமே பௌத்தாஸ் தமஸ்வினக. ஏன் அவங்களுக்கு புரியல? தமஸ்வினக ஆபேதிரே நிராத்மத்வம் அனுமானைக்க சக்ஷுஷக. ஃபர்ஸ்ட் வேர்டு இமே. ஃபர்ஸ்ட் லைன்ல தேர்ட் வேர்டு கடைசியில் இருக்குது இமே. இந்த தமஸ்வினக கடைசி வேர்டு, ஃபர்ஸ்ட் லைன்ல கடைசி வேர்டு தமஸ்வினக. ஏன் இவங்க இப்படி இருக்காங்க? தமஸ் தமஸ்வினக கடைசி வேர்டு, ஃபர்ஸ்ட் லைன்ல கடைசி வேர்டு தமஸ். தமோ குணப்பிரதான பீப்புள் இவங்கெல்லாம். ஒரே அடி அடிச்சிட்டார். ஏன் இவங்கெல்லாம் இப்படி தப்பா எதையும் சொல்றத சொல்றபடி புரிஞ்சுக்காம? அப்ப தமம்னா என்ன? எதெல்லாம் சரி அதெல்லாம் எப்படி தோணும் உங்களுக்கு? தப்பா தோணும். எதெல்லாம் தப்பா அதை எப்படி தோணும்? சரியா தோணும். சரியா போச்சேப்பா? ஒரே வேர்டு. ஏன் அவங்க அப்படி இருக்கான்னு திருப்பி திருப்பி கேட்டீங்கன்னா தமோ குண பிரதான பீப்புள். இதனாலதான் சொல்றது சத்துவகுணோபவ அர்ஜுன. வகுப்ப சத்துவகுணத்துல உட்கார்ந்து கவனிக்கும் போது மட்டும்தான் சொல்லதை உள்ளதை உள்ளபடி புரிந்து கொள்ற சக்தியே கிடைக்கும். போடுற பாரு ஒரே அடி தமஸ்வினக. எது வரைக்கும் நம்ம தமோ குண பிரதான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோமோ சாஸ்திரம்ங்கிறது எட்டாக்கணியாத்தான் போகும். கை கெட்டிருக்கும், வாய் கெட்டிருக்காது. எது? சாஸ்திரம். ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த குண பிரதானம் தான் மெயின். அதனாலதான் சொல்றது சத்துவ குணத்துக்கு உண்டான வாழ்க்கைக்கு வாங்க. அப்ப சத்துவ குண உணவை சாப்பிடுங்க.
சத்தோகுண வாழ்க்கைக்கு வாங்க. டெய்லி என்னது, தேவையற்ற பேச்சுக்களை பேசாதீங்க. உங்களுடைய ஒரு காலத்தையும் எப்படி செலவிடணும்னு கால்குலேட் பண்ணி செலவு பண்ணுங்க. நைட்டு சீக்கிரமா படுங்க. இதெல்லாமே ஆரம்பிக்கும் காலையில் as soon as possible பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிங்க. ஏன்னா அதுவே உங்களுக்கு சத்துவகுணத்தை தூக்கி விடும். டெய்லி நித்திய பூஜை பஞ்சமகா யக்னங்கள் பண்ணுறோம் இல்லைங்களா, அது என்னன்னு நினைக்கிறீங்க? சத்துவகுணத்தை தூக்கி விடுவதற்காக இறைவன் கொடுத்த டெக்னிக்கு. காலையில் எழுந்து பூஜை பண்ணுங்க, ரிஷி யக்னம் பண்ணுங்க, சாண்ட் பண்ணுங்க, பித்ரு யக்னம் பண்ணுறது. இது பாப்பக்ஷயமாகும். அதன் என்ன சொல்றது, 2 மாங்காய் மாதிரி பாப்பக்ஷயமாகும். என்னது, அக்குமுலேட்டட் ஆஃப் பாப்பா. நம்ம தானே பார்த்தோம். ஏன் நித்திய கர்ம ஏன் பண்ணணும்? அக்குமுலேஷன் ஆஃப் பாப்பா. அது பெரிய பிரச்சனை. அக்குமுலேஷன் ஆஃப் பாப்பா பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் அது டு த கோர் நம்மளை அனுபவிக்கும். இதே அக்குமுலேஷன் ஆஃப் பாப்பா இல்லாமல் இருந்துன்னு வச்சுக்கங்களேன், அக்குமுலேஷன் ஆஃப் பாப்பாங்க பாப்பக்ஷயம். அப்போ அக்குமுலேஷன் ஆஃப் பாப்பா குறைய குறைய எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் தலைக்கு வருது, பிரச்சனை வராமல் இருக்காது. அதோட வீரியம் கண்டிப்பாக குறையும். இதுக்காக நித்திய பூஜை பண்ணுறோம். அது சைடு எஃபெக்ட் என்னது, உங்களுக்கு சத்துவ குணத்தை கொண்டு வந்து ரிஷியக்னம் என்ன பண்ணும், தேவதா யக்னம் என்ன பண்ணும், 1 மணி நேரம் பூஜை ரூமில் போய் உட்காந்துட்டு வந்தீங்கன்னா தமோ குணமாக வருது, சத்துவ குண பிரதானம். அதான் சொல்லிட்டாரு. இவங்க ஏன் இப்படி கன்ஃபியூஸ், ஒரே அடி அடிச்சிட்டாரு வித்யாரண்ய முனி. பிகாஸ் ஆஃப் தமஸ். என்ன சாப்பிட்றோம், எது சாப்பிட்றோம், எங்கே சாப்பிட்றோம், எதுவும் கவலை கிடையாது இந்த காலத்து பீப்புளுக்கு. எதை வேணால் சாப்பிட்டுக்கலாம், எங்கே வேணால் சாப்பிட்டுக்கலாம். நாக்கு ஒன்று இருக்குது, அந்த 2 இன்ச்சு, அதுக்கு முடிச்சா போதும். அது எங்கே சாப்பிட்றோம், எவ்வளோ சாப்பிட்றோம், எல்லாமே சத்துவ குணத்துக்கு தோணும். எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரே வேர்டு சொல்கிறாரு பாருங்க, இமே இந்த தமோ குண தமஸ்வினகா, தமோ குணத்தை பிரதானமாக உடையவர்கள் என்ன பண்ணுறாங்களாமா, அடுத்த வேர்டு அனுமானைக்க. அனுமானம் பண்ணிக்கிட்டே உட்காந்துருக்கிறது. சக்ஷுக, அதில் மட்டும்தான் கண்ணு. அனுமானம் பண்ணுறதுல மட்டும்தான் கண்ணு. இது இப்படி இருக்குமோ, யோசனை பாருங்க, எப்போவுமே அவங்கள அப்படி தான் இருப்பாங்க. இது அப்படி இருக்குமோ, இது இப்படி சிந்திக்கலாமா, அது அப்படி இருக்கலாமா, இது அப்படியோ இப்படி. அனுமானம் யூகத்திலேயே, தர்க்கத்திலேயே, யுக்தியிலேயே. யூகத்திலேயே அனுமானம் என்னதெல்லாம் எடுத்துக்கலாம். யுக்தம், யுக்தியிலேயே, யூகத்திலேயே. சக்ஷுஷக, அதில் தான் உங்களுக்கு கண்ணு. எதில் கண்ணு அவங்களுக்கு? தர்க்கத்தில் தான் கண்ணு, அனுமானத்தில் தான் கண்ணு. மௌர்க்கியாத்து, foolish people, முட்டாள்கள். வடிகட்டுன முட்டாள்னு அர்த்தம் தமிழ்ல. மௌர்க்கியாத்துனா இவங்கெல்லாம் வடிகட்டுன முட்டாள்ன்ட்டார் வித்யாரண்ய முனி. ஈவிரக்கமெல்லாம் அவங்கள வச்சுக்க மாட்டாங்க. முட்டாள்னா முட்டாள், அது சாதாரண மூக்காக போட்டுக்கலாம், மூர்க்காக போடல. மௌர்க்கியாத்து அடிகட்டுன முட்டாள். ஏன்? தமோ குணத்தில் இருக்கிறவல்ல எங்கே தான் இருந்தாகணும், அடிபட்டுன முட்டாளாக தான் இருக்கணும். ஏன்? அது எல்லாம் சரியெல்லாம் தப்பாக தோணும்போது, தப்பெல்லாம் சரியாக தோணும்போது அவன் எப்படிங்க இன்டெலிஜென்ட்டாக வாழ முடியும்? அதான் சொல்றாரு, திட்டுறாரு. இமே இந்த தமோ குண பிரதான அனுமானத்திலேயே காலத்தை ஓட்டுறவங்க, இப்படி இருக்குமா, அப்படி இருக்குமா, அதுவா, சக்ஷு, அதிலேயே கண் இருப்பவர்கள் முட்டாள்கள், வடிகட்டின முட்டாள்கள், ஃபூலிஷ் பீப்புள். திட்டிட்டு அடுத்து இமே இந்த பௌத்தாக ஓப்பன் அடிக்கிறார் இவர். புத்த மதத்தை சார்ந்தவர். அவங்கெல்லாம் பௌத்தாகான்னு சொல்லவே இல்லை. இவர் ஓப்பன் என்ன சொல்றாரு, பௌத்தாகா, இந்த மாத்தியமிக புத்தர்கள். ஸ்ருதிம், இந்த புத்தர்கள் ஸ்ருதி வேதத்தை, சூன்யவாதிகள், அசத்வாதிகள், பௌத்த மதத்தை சேர்ந்தவர்கள், நாஸ்திகா, வேதத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். புத்த மதம் என்னது? வேதத்தை ஏற்றுக்கொள்வது கிடையாது, நாஸ்திகா. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஆனால் அவருடைய டீச்சிங் என்னன்னுங்கிறது எங்கேயுமே ப்ரூஃபே கிடையாதுங்க. அவருடைய ஃபாலோயர்ஸ் எழுதி வச்ச நோட்ஸ் தான் இருக்குது. அதனால் ஒரு இடத்துல ஒன்று சொல்லுவாங்க பெரிய ஆச்சாரிகள், அவருடைய டீச்சிங் கரெக்டாக சேர்ந்துதாங்கிற ஒரு டவுட் இருக்குது. இது புத்தர் சொன்னாரா? ஏன்னா அவர் எழுதுறது எதுவுமே இல்லை, அவங்க ஃபாலோயர்ஸ் எழுதுனது தான் இருக்குது. அவங்க சொல்லி கொடுத்து இவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது. நம்ம புத்தரை டைரெக்டாக சொல்லவும் முடியாது. ஏன்னா அவரது டீச்சிங் எதுவுமே ஓப்பனாக இல்லையே, எல்லாம் காதில் கேட்டது எழுதி வச்சுருக்காங்க. எழுதி வச்சவங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்களோ. ஸோ மொத்தத்தில் ஸ்ருதி வேதத்தை அனாகத்திய, வேதத்தை என்ன பண்ணிட்டாங்க? ஹத்துன்னு என்ன, ஹன்னு, ப்ரிஃபிக்ஸ் வேற போடுறாரு. ஹத்திய ஹன், வேதத்தையே முடிச்சிட்டாங்க. இன்னைக்கு பார்த்தீங்களா, புத்த மதம் உலகம் முழுவதும் பரவி கிடக்குது.
வேதத்தை ஹத்திய, நான் அந்த வேர்டு திருப்பி சொல்லலை, நான் அந்த வார்த்தை வாயில வரமாட்டேங்குது. அனாஹத்திய, ஹன் டு கில், அத வேதத்தை முடிச்சு கட்டிட்டு நிராத்மத்துவம், நிராகரணம் செய்கிறார்கள். ஆப்பேதிரே, சூன்யத்தன்மையை ஆப்பேதிரேனா அதாவது வேதத்தை ஹத்திய, வேதத்தை நெகேட் பண்ணிட்டு நிராகரணம் செய்துட்டு அதை இல்லாமல் கொன்று, வேதத்தை இல்லாமல் கொன்றுட்டு அதை நிராகரணம் செய்துட்டு ஆப்பேதிரே சூன்யத்தை தீர்மானிக்கிறார்கள். யாரு? புத்த மதத்தினர். ஆனால் எல்லா இன்ஸ்டியூஷன்லையும் பார்த்தீங்கன்னா புத்தர் சில பெருசாக இருக்கும். ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்துக்குது. புத்தர் நம்ம தப்புன்னு சொல்ல முடியாதுங்க, அவங்க ஃபாலோயர்ஸ். அதை நான் சொன்னேன், புத்தர் தவறு நமக்கு தெரியாது, அவர் என்ன சொன்னார் டீச்சிங் கிடையாது. ஆனால் அது சொல்கிற கருத்து வேதத்தை அவங்களாம் நாஸ்திகஸ். நீங்கள் பாருங்கள், அவங்கெல்லாம் புத்த சிலை பின்னால் வச்சுக்கோங்க. திருவள்ளுவர் பக்கா ஆஸ்திக்கர், வேதத்தை ஏற்றுக்கொண்டவர். ஆனால் இப்போ இருக்கிற சனாதன தர்மத்தை அழிக்கணுங்கிற புத்தரை போய் பிடிச்சிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன நினைப்புனா திருவள்ளுவர் புத்தர் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட், அவரை கன்ஃபார்ம் பண்ணியாச்சு, அவரை நாஸ்திகா. இந்த மற்ற நாஸ்திகா பீப்புள் யாரை போய் இப்போ பிடிக்க ட்ரை பண்ணுறாங்க? திருவள்ளுவர் அகர முதர எழுத்தெல்லாம் ஆதி பகவன் சொல்லித்தான் இதையே ஆரம்பிக்கிறார். அவர் என்ன கிடையாது, வேதத்தை ஏற்றுக்கொள்ளாத, இறைவனை ஏற்றுக்கொள்ளாத பகவன் யாரு நமக்கு தெரியுது. ஆனால் இப்போ இருக்கிற நாஸ்திகா அவரை போய் பிடிச்சிக்கிறான்னு சொல்ல வர. திருவள்ளுவர் பக்கா ஆஸ்திகர். ஆனால் புத்த மதம், அதனால தான் பாருங்க புத்தர்னு சொல்ல மாட்டோம், புத்த மதம் ஏன் சொல்ல புத்தர்னு சொல்லக்கூடாது? ஏன்னா அவரோட ரீச்சிங் நம்ம கை கிட்டல. அப்போ புத்த மதத்தை ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லிக்கலாம். புத்தர் சொன்னாருன்னு சொல்லிக்கிட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் பௌத்தாகா புத்த மதத்தை ஃபாலோ பண்ணுறவங்க. வேதத்தை அனாகத்திய, நிராமத்துவம் ஆப்பேகிறேன். ஓகே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.